La 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 la. எல்லோருக்கும் வணக்கம். ஆயுஷ்னா என்ன? பொதுவாக வாட் இஸ் ஆயுஷ்? ஆயுஷ்ன்னு கேட்டிங்கன்னா இப்போ பொதுவாக ஜென்ரலாக எல்லாத்துக்கும் என்ன இப்போ ரீசெண்டாக தெரிய வரும்னா இப்போ வந்து லீவர் ஆயுஷ், டூத் பேஸ்ட்டு, சோப்பு, இப்போ வந்து நேச்சுரல் ப்ராடக்ட்ஸில் ஆயுஷ் அப்படின்ட்டு வந்து நிறைய பேர்த்துக்கு அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக நிறைய தெரிஞ்சிருக்கு. ஸோ வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக ஆயுஷ்னா என்ன அண்ட் தென் வந்து ஆயுஷை பற்றி நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ வந்து ஆயுஷ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா AYUSHன்னு இருக்கா ஆயுஷ். A ஃபார் ஆயுர்வேதா, Y ஃபார் யோகா அண்ட் நேச்சுரோபதி, U ஃபார் யுனானி, S ஃபார் சித்தா அண்ட் H ஃபார் ஹோமியோபதி. ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் ஆயுஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இந்த ஆயுஷ்ங்கிறது ஒரு படிப்பு, ஒரு மெடிசன், டாக்டர் மெடிசன், ஒரு 5 வருஷம் கோர்ஸ். இந்த 5 வருஷம் கோர்ஸ் வந்து 4.5 வருஷம் படித்து எழுதணும். அண்ட் தென் வந்து 1 வருஷம் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணணும். ஓகேங்களா? இது ஒரு 5 வருஷம் ஒரு டாக்டருக்கான கோர்ஸ். என்ன மாதிரி டாக்டர்னு கேட்டிங்கன்னா பாரம்பரியமான மருத்துவம். இப்போ வந்து இந்தியாவில் இருக்க நிறைய மெடிசன்ஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். மேஜராக வந்து அலோபதி மெடிசன்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ட்ரெடிஷ்னல் மெடிசன்ஸ். ஸோ ட்ரெடிஷ்னலாக நம்ம பேஸ் பண்ணி நம்மளோட உணவு முறைகளை வச்சு நம்மளோட மெடிசன்ஸ், நம்ம நேச்சுரலாக வளர்கிற பிளான்ஸை வச்சு ஸோ வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸை சேஞ்ச் பண்ணி ஸோ ஒரு ஹெல்த்தி கண்டிஷனாக ஒரு டிசீஸை வந்து எப்படி க்யூர் பண்ணலாம், எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸுமே இல்லாமல் ஒரு நேச்சுரல் ஹெல்த்தி பாடி அண்ட் தென் வந்து ஒரு நேச்சுரல் ஹெல்த்தி கம்யூனிட்டியை எப்படி நம்ம வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கலாம் அப்படின்ற இதோட மெயின் ஸ்கீம் அண்ட் தீமே ஆயுஷை பொறுத்த வரைக்கும் ஒரு நேச்சுரல் மெடிசன். ஓகேங்களா? ஒரு நேச்சுரல் மெடிசன் தான் ஆயுஷுங்கிறது. ஸோ வந்து A ஃபார் ஆயுர்வேதானா ஃபுல்லாக சான்ஸ்கிரிட். ஸோ வந்து ஆயுர்வேதாவில் என்ன இருக்குது? சான்ஸ்கிரிட், ஹிந்தி மெடிசன் சொல்லுவாங்க. ஸோ சான்ஸ்கிரிட் மெடிசன். ஸோ இட்ஸ் சேம் ஆஸ் லைக் என்னது சித்தா மாதிரி தான் நம்ம சொல்லலாம் ஆயுர்வேதாலையும். அண்ட் தென் வந்து Y ஃபார் யோகா நேச்சுரோபதி. இப்போ வந்து யோகா நேச்சுரோபதினு இப்போ எல்லாருமே யோகான்றது நிறைய ஃபேமஸ் ஆகிருக்கு. ஸோ வந்து மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கட்டும், ஃபிசிக்கல் பாடி கண்டிஷன்ஸ் வந்து நல்லா ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்காக இருக்கட்டும், ஸோ வந்து ஒரு நேச்சுரலாக நம்ம வந்து ஒரு பாடி ஃபிட்னஸாக இருக்கட்டும். ஸோ யோகான்றது ஒரு நேச்சுரல் எல்லா டிசீஸ்க்கும் இப்போ வந்து டிசீஸ் வைஸ்க்குமே யோகா வந்து இருக்குது. அண்ட் தென் வந்து டெய்லி பேசிஸ்மே ஒரு ரெகுலர் ஹேபிட்டாகவே நம்ம வந்து கொண்டு வரதுக்கும் யோகா இருக்குது. அண்ட் தென் யுனானி எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் வந்து டிபெட் மெடிசன் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இதுக்கு வந்து நமக்கு வந்து உருது தெரிஞ்சிருக்கணும். உருது வந்து கம்பல்சரியாக இருக்கணும். இல்லாட்டி இதில் வந்து +2 முடிக்கிறதுக்கு நீட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உருது எக்ஸாம் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை நம்ம வந்து பாஸ் பண்ணி ஸோ வந்து நம்ம வந்து உருது படித்து ஸோ இந்த கோர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் தென் S ஃபார் சித்தா. சித்தாவை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் எ மேஜர் கோர்ஸ். இது வந்து தமிழ்நாட்டில் மேஜராக ப்ராக்டிஸ் பண்ணுற இடம். ஓகேங்களா? ஆயுர்வேதா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல் ஓவர் த இந்தியா, தமிழ்நாடு ஆல் ஓவர் த இந்தியாவில் ஆயுர்வேதா வந்து ஃபேமஸ். இப்போ வந்து சித்தா எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது வந்து மேஜராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற இடம். ஓகேங்களா? ஆனால் வந்து நாம் வந்து எங்கேனாலும் போய் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ BSMS படித்து முடிச்சுட்டு நீ எங்கேனாலும் போய் இந்தியாவில் போய் எங்கேனாலும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆனால் இங்கே வந்து சித்தாவை வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க மேஜராக. வேறு எங்கேயும் வந்து அவ்வளோவா ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல. இருக்கவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் வந்து மேஜராக வந்து அதிக பேர் எங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னா தமிழ்நாட்டில். ஏன் தமிழ்நாட்டில் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னா இங்கே வந்து நிறைய அவேர்னஸ் இருக்குது பீப்புளுக்கு. ஸோ ஆயுர்வேதா மாதிரி தான் சித்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிறைய பேர் வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காங்க, நிறைய சக்ஸஸ்ஃபுல்லுமே ஆயிருக்காங்க. ஸோ இவ்வளோ டிசீஸ் வந்து க்யூர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இது வந்து சித்தாவை பற்றிருக்கும். ஹோமியோபதிங்கிறது ஒரு ஜெர்மன் மெடிசன் ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி டேப்லெட்ஸ்லாம் பார்ப்போம் ஹோமியோபதியில். அண்ட் தென் வந்து சானிட்டிஸ் கண்டிஷன்ஸ்க்கு அண்ட் தென் வந்து நிறைய கேசஸ் பாடி பெயின்ஸ்க்கு ஸோ அது நல்லாவே கேட்கும் ஆக்சுவலாக ஹோமியோபதி மெடிசன். இப்போ வந்து மெடிசன் டைப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து சித்தாலையும் சரி ஆயுர்வேதாலையும் சரி இந்த குடிநீர், அண்ட் தென் இந்த சூரணம், அப்புறம் வந்து இந்த சாறு, அப்புறம் லேகியம், இந்த மாதிரிலாம் நிறைய வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஸோ வந்து இந்த மாதிரி டைப் ஆஃப் மெடிசன்ஸ் நிறையா இருக்குது. அந்த கஷாயம் போட்டு குடிக்கிறது, ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து மசாஜு, வர்மா, ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸ்டர்னல் தெரப்பீஸ், இன்டர்னல் தெரப்பீஸ்ன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக இருக்குது.
ஓகேங்களா. இதெல்லாம் அப்ளை பண்ணி ஒரு நோயாளியிலேருந்து எப்படி அவன் நோயிலேருந்து விடுபட்டு வந்து அவனோட ப்யூர் பாடி கண்டிஷன்ஸ் எப்படி மாற்றுறது, அவனோட நோயே இல்லாமல் எப்படி வந்து ஒரு மனுஷ இயல்பு ஹெல்த்தி கண்டிஷனை நம்ம வந்து வச்சுக்கிறத பொறுத்து தான் மெயின் தீம். இது வந்து அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் கண்ட்ரோலில் வரும். ஓகேங்களா. அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் தான் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க கைட்லைன்ஸ் படி தான் NCISM வந்து இவங்களுக்கு வந்து ஒரு 5.5 years கோர்ஸை வந்து ரெகுலேட் பண்ணியிருக்காங்க. அந்த 5.5 years கோர்ஸில் இவங்க வந்து இந்த இந்தியன் ட்ரெடிஷ்னல் மெடிசனை வந்து படித்து வந்து இவங்க வந்து ஒரு டாக்டர் ப்ரொஃபஷனலிஸ்ட்டாக நம்ம வந்து வாங்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து என்ன தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீட் கண்டிப்பாக எலிஜிபிலிட்டி இருக்கணும். நீட்டில் பாஸ் மார்க் எடுத்திருந்தால் மட்டும்தான் இந்த கோர்ஸ்க்கு வந்து அப்ளையே பண்ண முடியும். அப்ளை பண்ணி நம்ம வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் சீட் கிடைக்குதுன்னா கவர்மெண்ட் கோட்டாவில் போகலாம், இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட் கிடைக்குதுன்னா மேனேஜ்மெண்ட்டில் போகலாம், இல்லை கட்டி ஆல் இண்டியா கோட்டாவில் கிடைக்குதுன்னா ஆல் இண்டியாவில் போகலாம். ஸோ இட்ஸ் அ காம்படிஷனை பொறுத்து தான் ஆக்சுவலாக. ஸோ இப்போவுமே இந்த ஆயுஷ் கோர்ஸ்க்கு ஹெவி காம்படிஷன் தான் ஆக்சுவலாக சொல்ல போனோம். ஸோ வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்லாம் கட் ஆஃப் வந்து பிச்சுக்கும், அதே மாதிரி தான் டாப் ப்ரைவேட் காலேஜஸ்க்கு நிறைய கட் ஆஃப் மார்க் வாங்குற மாதிரியுமே இருக்குது. ஸோ இது வந்து ஆயுர்வேதான்றதை பார்த்திங்கன்னா இப்போ வந்து காலேஜ் பற்றி பார்ப்போம். பொதுவாக ஆயுஷ்ன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ்லாம் ஒரு 5-6 இருக்குது. சித்தான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. அண்ட் தென் வந்து 11 to 12 ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது. 2 கவர்மெண்ட் காலேஜ் எங்கெங்கே இருக்குன்னா திருநெல்வேலியில் ஒரு காலேஜ் இருக்குது, அண்ட் தென் வந்து சென்னையில் ஒரு காலேஜ் இருக்குது, அப்புறம் நிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் இருக்குது, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா தாம்பரம் இஸ் எ சென்ட்ரல் யூனிவர்சிட்டி. அண்ட் தென் வந்து ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ் ப்ரைவேட் காலேஜஸ்லாம் 7 to 8 இருக்குது. இது வந்து சித்தா. ஆயுர்வேதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே காலேஜ் மட்டும்தான் இருக்குது. எங்கே இருக்குன்னா நாகர்கோயில் கோட்டாரில் இருக்குது. இட்ஸ் அ கவர்மெண்ட் காலேஜ். ஸோ தமிழ்நாட்டில் இருக்க நாகர்கோயிலில் தான் இருக்குது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் ஃபுல்லாக தமிழ்நாட்டில் இருக்க காலேஜஸ் மட்டும் தான் சொல்கிறேன். ஆல் ஓவர் இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஆயுர்வேதா காலேஜஸ் வந்து நிறையா இருக்குது. ஓகேங்களா. அண்ட் தென் 4 to 5 ஆயுர்வேதா ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது. அண்ட் தென் வந்து யுனானியை பொறுத்த வரைக்கும் ஒரு காலேஜ் தான் இருக்குது, கவர்மெண்ட் யுனானி மெடிக்கல் காலேஜ் சென்னையில் இருக்குது. அந்த ஒரு காலேஜ் மட்டும்தான் இருக்குது. எந்த ஒரு ப்ரைவேட் காலேஜஸுமே யுனானியை பொறுத்த வரைக்கும் இல்லை. அண்ட் தென் ஹோமியோபதி பார்த்திங்கன்னா மதுரையில் இருக்குது, கவர்மெண்ட் ஹோமியோபதி காலேஜ் வந்து இருக்குது, மதுரையில் இருக்குது. அண்ட் தென் ஸோ மெனி நம்பர் ஆஃப் ப்ரைவேட் காலேஜஸ், ஒரு 12 to 13 ப்ரைவேட் காலேஜஸ் வந்து ஹோமியோபதியில் இருக்குது. அண்ட் தென் யோகா நேச்சுரோபதின்னு பார்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா யோகா நேச்சுரோபதிக்கு மட்டும்தான் நீட் இல்லை, ஸ்டேட் போர்ட் மார்க்கை வச்சு கட் ஆஃப் வச்சு எடுப்பாங்க. மற்றபடி ஆயுர்வேதாவாக இருக்கட்டும், சித்தாவாக இருக்கட்டும், யுனானியாக இருக்கட்டும், ஹோமியோபதியாக இருக்கட்டும், இந்த 4 கோர்ஸுக்குமே நீட் எழுதி தான் நம்ம வந்து உள்ளே வர மாதிரி இருக்கும். நேச்சுரோபதி மட்டும், யோகா நேச்சுரோபதி மட்டும் நீட் இல்லாமல் ஸ்டேட் போர்ட் மார்க் வச்சு தான் அவங்க வந்து உள்ளே வர மாதிரி இருக்கும். ஸோ நேச்சுரோபதிக்கு வந்து என்னென்னா ஒரு கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது, நிறைய plenty ஆஃப் 20 to 30 நேச்சுரோபதி காலேஜஸ் வந்து ப்ரைவேட்டில் நிறைய இருக்குது. ஸோ வந்து இதெல்லாம் தமிழ்நாட்டில் மட்டும் நான் சொல்கிறேன். நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கோம். ஸோ நிறைய வியூவர்ஸ்லாம் தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்க. ஸோ தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு இது இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போ சில கோர்ஸ் ஆயுர்வேதனா சான்ஸ்கிரிட் தெரிஞ்சிருக்கணும், சித்தானா தமிழ் தெரிஞ்சிருக்கணும், யுனானினா இப்போ வந்து இது உருது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நான் இந்த கோர்ஸ் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்க நீட் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நீட் படிக்க முடியுமாலாம் இல்லை. நீங்கள் வந்து இதை தெரியலனாலுமே நீங்கள் வந்து நீட் அப்ளை பண்ணி இந்த கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணலாம். ஃபஸ்ட் இயரில் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆயுர்வேதம் எடுக்கிறீங்க, உங்களுக்கு வந்து சான்ஸ்கிரிட் வந்து தெரியாது. ஃபஸ்ட் இயரில் உங்களுக்கு வந்து சான்ஸ்கிரிட் ஒரு சப்ஜெக்டாகவே இருக்கும். அந்த சப்ஜெக்டை நம்ம வந்து எழுதி பாஸ் மார்க் வாங்கணும். அப்படி எழுதி பாஸ் மார்க் வாங்கிட்டோம்னா நம்ம வந்து கண்டினியூஷன் பண்ணலாம் ஆக்சுவலாக. ஸோ அந்த இருக்கிற வரைக்கும் அந்த பேப்பரை கிளியர் பண்ணிவிட்டு தான் மற்ற பேப்பரை கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் சித்தாலையும். தமிழே தெரியாது, தமிழை நான் படிக்கலை அப்படின்னா ஃபஸ்ட் இயரில் உங்களுக்கு தமிழ் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அந்த சப்ஜெக்டில் பாஸ் மார்க் வாங்கி ஸோ வந்து நம்ம வந்து படித்து பாஸ் மார்க் வாங்குற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் உருதுவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்ம வந்து உருது டெஸ்ட் கன்ஃபார்ம் வந்து எழுதி தான் இருக்கணும். ஸோ மற்றபடி எல்லாமே வந்து ஆஸ் யூஷுவல் ஈஸி மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து இது மாதிரி
படித்து கொஞ்சம் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். சான்ஸ்கிரிட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் இயரில் வந்து சொல்லி தருவாங்க உங்களுக்கு சான்ஸ்கிரிட். அதே மாதிரி தான் தமிழும் வந்து தமிழ் அஸ் எ சப்ஜெக்டாக இருக்கும். ஸோ தமிழ் தெரியலனாலுமே தமிழ் நம்ம 10th வரையும் படிச்சிருக்கணும் ஓகேங்களா. 10th வரையும் தமிழ் படிச்சிருந்துருக்கு. +1 +2 தமிழ் படிச்சிருந்தாலும் ஓகே. 10th வரையும் தமிழ் படிச்சிருக்கேன், சிபிஎஸ்சியில் படித்தது இந்த தமிழ் சப்ஜெக்ட் இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் வந்து ஓகே தமிழ் படிச்சிருக்கீங்க 10th வரையும்னா ஓகே. அதுக்கப்புறம் இனிமேட்டுக்கு தமிழே எனக்கு சுத்தமாக தெரியாது, நான் அதர் ஸ்டேட்லேருந்து வரேன், ஸோ வந்து நான் கேரளாவோ ஃபெதர் யூட்ஸ் அதர் ஸ்டேட்லேருந்து படிச்சிருக்கேன், ஆனால் வந்து சித்தா படிக்கணுன்ற ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கன்ஃபார்ம் வந்து இது வந்து படிக்கலாம், ஒரு நோ இஷ்யூஸ். ஸோ வந்து இங்கிலீஷ்லேயுமே இருக்குது ஆக்சுவலாக. ஆயுஷை பற்றி பேசிக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம். ஸோ அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் இதுக்குள்ளே வந்து ஃபுல்லாக வந்து படித்தா மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு பேசிக் கிளாரிட்டி அண்ட் தென் கான்செப்ட் எல்லாமே நமக்கு வந்து புரியும். ஸோ இப்போது டோட்டலாக ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ்னா என்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, ஒரு ஆயுஷ் வந்து ஒரு மெடிசன், ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு மெடிசன். ஸோ வந்து இவங்க ஒரு டாக்டர்ஸ். ஸோ வந்து டாக்டர்ஸ் வந்து எப்படி ஒரு ட்ரெடிஷ்னல் மூலமாக ஒரு நோயை வந்து டிசீஸ்லேருந்து க்யூர் பண்ணுறாங்க. அண்ட் தென் நம்ம லைஃப் ஸ்டைலை கரெக்டான மாடிஃபிகேஷனை சேஞ்ச் பண்ணி ஸோ வந்து எது எப்படி இருக்கணும் அப்படி வந்து சொல்ல வராங்க. ஸோ இவ்வளோ தான் ஒரு ஆயுஷ் டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இந்த ஆயுஷ் மெடிசன்ஸ் நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. ஸோ வந்து இதில் வந்து க்யூர் பண்ணாத டிசீஸ்லாம் இப்போ வந்து நியூவாக டிசீஸில் வந்துருக்கு. ஸோ அதெல்லாம் மெடிசன் தேடி அதெல்லாம் நிறைய ரிசர்ச்சஸ்லாம் போய்கிட்டு இருக்குது. ஸோ எவ்வளவோ இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு கான்செப்ட் கிளியர் வேணும் ஆயுஷை பற்றி அப்படின்ட்டு நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா maulishankar02 இன்ஸ்டாகிராம் ஐடி நீங்கள் டேரெக்டாக சேட் பண்ணி உங்கள் டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.